க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாவில் போய் இந்தியா வாங்குது. யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் வாங்கலை. அப்போ அது வேறு வழி இல்லை, கிடைக்கிய விலைக்கு விற்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அதுவரையிலும் ரஷ்யாவிலேருந்து ஒரு சின்ன அளவு வாங்கிட்டு இருந்த க்ரூட் ஆயிலை அவர் சுமார் $20 முதல் $30 ஒரு க்ரூட் ஆயில் ப்ரைஸில் இவங்க ஒரு பேரலுக்கு வாங்கிட்டு இங்கே 5 பைசா குறைக்காமல் பெட்ரோலும் டீசலையும் 95 101 சாதாரண மக்கள் விற்காங்க. அப்போ அந்த லாபம் யாருக்கு போகிறதுங்கிற கேள்வி வரும்ல. மோடி அரசில் பயன்படக்கூடிய 2 பெரிய தனியார் முதலாளின்னா பச்சை புள்ள கூட சொல்லலாம். ஒன்று அம்பானி, இன்னொன்று அதானி. இதில் வந்துடக்கூடிய பல லட்சம் கோடி லாபம் 2 இருபெரும் முதலாளிகளுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்திருக்கே தவிர நமக்கு இல்லை. லாபம் வந்து 1-2 இல்லை, பல லட்சம் கோடி. இந்த மாபெரும் ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த பெரிய பொருளாதார மேதை நிர்மலா சீதாராமனும் அவரோட பொருளாதார மேதை நம்முடைய மோடி சகல கலா வல்லவன் இன்னும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்லலை, என்ன தெரியாது. விஸ்வகுரு இப்போ நிறுத்திட்டானுவேன். நீங்கள் பகல்காமில் முட்டைக்கால் போட்ட பிறகு இதுவரையிலும் அந்த விஸ்வகுரு உள்ள வார்த்தையை நான் எங்கேயும் பார்க்கல. போட்ட கேவலம் ஊர் சந்திச்சிருச்சிடும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு. அவர் மிக கடுமையாக திமுகவை சாடுகிறார். முதலமைச்சர் அவர்கள் இதில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை செயல்படுத்தணும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனாவில் கூட நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்தோம். 2022க்கு பிறகு எக்கச்சக்க வரிகளை போட்டு நசை உறக்கூடிய நிலையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்க, உங்களால் இதை தடுக்க முடியல அப்படின்ட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறார். முழுமையான அறியாமையினால் அவர் பேசுகிறாரு. அதையும் தாண்டினா ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச தைரியம், எது தப்போ அது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லாமல் அவர் பேசுகிறார். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசின் பால்வளத்துறை அமைச்சர், பத்மநாபபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் திருமிகு மனோ தங்கராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசு குறிப்பாக அமெரிக்காவினுடைய சாங்ஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 35,000 கோடி வரி வருவாய் இழப்பு அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிருக்கிறது. மிக ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது அப்படின்னு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாங்ஷன் அதனுடைய பின்னணி குறிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட், நம்ம பெருமளவுக்கு இந்தியாவினுடைய சராசரியை விட அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய மேற்கு மண்டலம் சார்ந்த தொழில்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுங்கிற இந்த விஷயத்தை, இந்த பின்னணியை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அரசை பொறுத்தவரை தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த தோல்வி என்பது அது அவருடைய ஒரு கட்சி சார்ந்த தோல்வியோ அல்லது ஒரு தன்னபர் சார்ந்த தோல்வியோனா நம்ம இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும், தொழில் முனைவோருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்ற காரணத்தினால் இது மிகப்பெரிய அளவில் விவாதம் செய்யப்பட வேண்டும். ஏன் இது விவாத பொருள் ஆகலை, ஏன் மக்கள் இதுக்குள்ள கவனம் செலுத்தவில்லை என்பதை நமக்கு ஒரு கேள்வியாகவே என் மனசில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா தொடர்ந்து இந்த பகல்காம் சம்பவத்துக்கு பிறகு நம்ம பார்த்துட்ருக்கோம். அமெரிக்கா சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதற்கு இந்த அரசு எந்த பதிலும் சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பது. அப்போ நம்ம சொல்லுவோம் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு. அப்படியே இவங்க நாட்கள் கடத்திட்டுருக்காங்க. பகல்காமில் என்ன நடந்துன்னு பார்த்தோம். எவ்வளோ ஏளனமாக அமெரிக்கா பேசுகிற நேரத்தில் கூட இவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் அதை தொடர்ந்து அங்கே கேட்டார், உங்களுக்கு 1% கட்ஸ் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டிருந்ததில் உங்களுக்கு உண்டுன்னா நீங்கள் ட்ரம்ப் அவருடைய பேரை சொல்லி அதுக்கு நீங்கள் ஒரு பதில் பகல்காமும் சொல்லுங்கன்னு சொன்னார். அதேபோல் சிதம்பரம் கேட்டிருந்தார், நீங்கள் போர் நிறுத்தம் பண்ணீங்களா, வெற்றி பெற்றீங்களா? வெற்றி பெற்றீங்கன்னா யார்கிட்ட வெற்றி பெற்றீங்க, யார் சரண்டரானா, எப்படி வெற்றியை டிக்ளேர் பண்ணியா? வெற்றி என்பது ஒரு ஆள் சரண்டராகி ஒரு ஆள் வெற்றி பெறுவது தான் வெற்றின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறுத்தம் என்பது அங்கேயும் இங்கேயும் அப்படி நிறுத்தி வைக்கிறது. இது வெற்றி இல்லை. அப்போ 100% இவர்கள் வெற்றி இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். சீஸ்ஃபயர் ஒரு நிறுத்தம் என்று சொன்னாலும் அமெரிக்கா சொல்லுது நாங்கள் சொல்லி தான் நிறுத்தினாங்க. இவங்க அதுக்கு போதிய ஆதாரங்களோடு இல்லை,
நாங்களாகவே நிறுத்துகிறோம், இல்லை பாகிஸ்தானாகவே நிறுத்துச்சு, இல்லை நாங்கள் ரெண்டும் பேசணும், அப்போ யார் பேசுனா, யார் பேசி நிறுத்துச்சு, இந்த பதில் கூட இதுவரை இல்லை. அப்படி இருக்கச்சுமே தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வரத்தால ஒரு வைட்டல் இஷ்யூ. ஏன்னா இது வந்து ரொம்ப நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாவில் போய் இந்தியா வாங்குது. இந்தியா வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டால் ஒரு காமன் மேன், சாதாரண மனிதனுடைய பதில் ஏன் வாங்கக்கூடாது ஒரு பதில். ஆனால் ஒரு அரசுக்கு பதில் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அரசு வந்து உலகளாவிய சூழல், ஒரு அரசு கடைபிடிக்க வேண்டிய எத்திக்ஸ், அதான் அவன் சொல்லலாம் அது இல்லைன்னு. ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், அதை பற்றி இன்டர்நேஷ்னல் பாலிசி, உலகளாவிய நம்முடைய உறவுகள், அந்த உலக அரசியல் நம்ம இருக்கக்கூடிய கொள்கை, இதையெல்லாம் சார்ந்து தான் ஒரு நாடு ஒரு முடிவெடுக்க முடியும். எங்கேயோ சீப்பாக கிடைக்குன்னு வாங்க முடியாது. இவர் உதாரணத்தை நான் சொல்ல, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு முறையான டாக்ஸ் செலுத்தி வாங்கக்கூடிய கடையில் ஒரு விலையில் இருக்குது. நம்ம அங்கே வாங்க முடியுமா, கள்ளச்சந்தையில் போய் வாங்க முடியுமா? கள்ளச்சந்தையில் போய் வாங்கினோன்னா கணக்கில் வைக்க முடியாது. அப்போது எங்கேயும் வாங்கலாம் என்று சொல்வது எப்போதும் பொருத்தமாக இருக்காது. இப்போ அவன் ஏன் நீ வாங்கக்கூடாதுன்னு சொன்னான், ஏன் அவன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா பல நாடுகள் வாங்கலை, நிறைய நாடுகள் வாங்கலை. இல்லை ஏன் வாங்கலைன்னா காரணம் வந்து அதுக்கு பின்னாடி எத்திக்ஸ் இருக்குது. அந்த ஓரை வந்து ஒரு ஏதாவது முடிவு கொண்டுறணும். அப்போ 10 லட்சம் பேர் இராணுவ வீரர்கள் 2 சைடும், உக்ரைன்லேயும் ரஷ்யாலையும் செத்து போகிறாங்க. உக்ரைனில் ஒரு 35,000த்துக்கு மேற்பட்ட சிவிலியன்ஸ் இறந்து போகிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மரண ஓலத்தின் மேல் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த டீசல் க்ரூட் ஆயில் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்பது பலர் வாங்கலை. நேற்று முன்தினம் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அலுவலர் பேசுகின்ற போது சொல்லார், எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லார். சரி, நீங்கள் வாங்குதிய, நீங்கள் சீப்பாக வாங்கிட்டு வந்திய, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பயன்பட்டது, அப்போ கூட நம்ம பொறுத்துக்கலாம். சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து நம்ம மக்களுக்கு குறைந்த விலையில் தரட்டுன்னு மோடி அரசு போய் டீசலை க்ரூட் ஆயிலை வாங்கிட்டு வருது, இன்னும் விலை குறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி எந்த சம்பவமும் இல்லை. இன்றைக்கி மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி செய்த நேரத்தில் பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்குது. எப்படின்னா அப்போ வந்து க்ரூட் ஆயில் உலக சந்தையில் $109 ஒரு பேரல். 109லேருந்து 140 வரை போச்சு. இந்த 109 முதல் 140 வரை போன உச்சபட்ச காலகட்டத்தில் இந்தியாவில் பெட்ரோல் விலை 73, டீசல் விலை 55 இருந்தது. 140 போன நேரத்தில் கூட இது வந்து 73 தாண்டலை, 55 தாண்டலை. ஆனால் இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில் மோடி அரசு வந்த நேரத்தில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே வந்துட்டு, இன்னைக்கு உலக சந்தையில் நான் நினைக்க அதுக்கு விலை வந்து $87 விற்கக்கூடிய க்ரூட் ஆயிலில் இவங்க டீசல் ப்ரைஸை 95, பெட்ரோலை 103 சாதாரண மக்கள் விற்காங்க. சாதாரண நீங்களோ நானோ யார், இவங்க சொல்லக்கூடிய ரொம்ப இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்லார். ஒவ்வொரு இந்துவும் கையிலேருந்து கொடுக்க பணத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பகல் கொள்ளை போன்று இந்த ப்ரைஸிங் வந்து நடக்குது. இதில் சர்வதேச சந்தையை விடவும் ரஷ்யாட்ட இன்னும் கம்மியாக வாங்குறாங்கங்கிற பாயிண்ட் இருக்குது. ஆமாம், அதுதான் பெரிய கொடுமை. இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வருது, நம்ம சொல்லுவான் அந்த எரிய வீட்டில் பிடுங்குதுன்னு. இதே பண்ணு அவன் சண்டையை வச்சுக்கிட்டு அவன் எங்கோடியாவது க்ரூட் ஆயிலை விற்றுக்கிட்டு பணம் ஆக்கி போகிற கண்ட்ரி பண்ண நினைக்கான். யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் வாங்கலை. அப்போ அது வேறு வழி இல்லை, கிடைக்கிய விலைக்கு விற்கணும்னு முடிவு பண்ணான். அப்போ அதுவரையிலும் ரஷ்யாவிலேருந்து ஒரு சின்ன அளவு வாங்கிட்டு இருந்த க்ரூட் ஆயிலை பெரிய அளவுக்கு இவங்க மாற்றாங்க. இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா $20 வாங்குங்கன்னு சொல்லியிருக்கு. 20, 30, 40 மிஞ்சி போகலாம். அதுக்கு மேலே கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. 1/3 ஆஃப் த ப்ரைஸ்னு தான் நம்ம எங்கே சர்ச் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிது. அவர் சுமார் $20 முதல் $30 ஒரு க்ரூட் ஆயில் ப்ரைஸில் இவங்க ஒரு பேரலுக்கு வாங்கிட்டு இங்கே 5 பைசா குறைக்காமல் பெட்ரோல் டீசலையும் 95, 101
சாதாரண மக்கள் விற்காங்க. அப்போ அந்த லாபம் யாருக்கு போகிறதுங்கிற கேள்வி வரும்ல. இப்போ இந்த க்ரூட் ஆயில் குறைச்சுவாங்க, இந்த க்ரூட் ஆயில் குறைச்சுவாங்கனால இங்கே பெட்ரோலில் கடுகளும் குறையல, டாப்பில் போயிட்டுருக்குது. அப்போ சாதாரண மக்கள் யாருக்கும் இங்கே பிரயோஜனம் இல்லை, எந்த விலைவாசி குறைவதற்கான வாய்ப்பும் இல்லை. நீங்கள் டீசல் விலை குறைஞ்சுன்னா நமக்கு தெரியும் காய்கறி முதல் எல்லாத்தினுடைய விலையும் குறையும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு குறையும். இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ இந்த படம் யாருக்கு போகுது? இப்போ இந்தியாவில் க்ரூட் ஆயில் வாங்குறது யார்? அதான் முதல்ல பிரச்சனை. ரிஃபைனரிஸ் வாங்கி ரிஃபைனரி ஆக்கி வெளியே விற்கிறது யார்? 2 மேஜர் தனியார். யார்கிட்ட கட்டணும்னு சொல்லுவாங்க. மோடி அரசில் பயன்பெறக்கூடிய 2 பெரிய தனியார் முதலாளின்னா பச்சை பிள்ளை கூட சொல்லலாம். ஒன்று அம்பானி, இன்னொன்று அதானி. அப்போ அம்பானிக்கு ஒரு பெரிய ரிஃபைனரி, அதானிக்கு ஒரு நயாரான ஒரு பெரிய ரிஃபைனரி. அப்போ இந்த 2 ரிஃபைனரி தான் மேஜர் பர்ச்சேசர். 3வது பர்ச்சேசர் சிபிசிஎல், அதாவது அரசனுடையது. அதுலேயும் என்னென்னா நம்ம அரசு வாங்கியிருக்கான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு முன்னால் 49% இருந்தது. இப்போ 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மோடி அரசு 2022 ஒத்துக்கொள்ளுது. இப்போ எத்தனை இருக்குன்னு எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியாது. பட் அதுலேயும் வரக்கூடிய லாபம் யாருக்கு தான் பெரும்பான்மை போகுது? வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் போகுது. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கும் இதனால் இல்லை. இவங்க இதை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி திரும்ப வெளிநாடுகளுக்கு என்ன செய்யாங்க, விலைக்கு விற்காங்க. உக்ரைனுக்கு கூட கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ இப்போ இந்த எந்த ப்ராசஸ்லையும் நமக்கு இல்லை. இதில் வந்துடக்கூடிய பல லட்சம் கோடி லாபம் 2 இருபெரும் முதலாளிகளுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்திருக்கே தவிர நமக்கு இல்லை. லாபம் வந்து 1-2 இல்லை, பல லட்சம் கோடி. இந்த பல லட்சம் கோடினால் அம்பானியினுடைய அந்த பணக்காரர் அந்த ஸ்டேட்டஸ் வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு உலக அளவில்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த சூழலில் தான் இந்த சாங்ஷன் வருது, டாக்ஸிங் வருது, வரி விதிப்பு வருது. சரி, இதுப்பா நீ செய்த தப்பு. வரி விதிப்பு யாரை பாதிக்குது? அங்கே தான் நம்ம பிரச்சனையே வருது. பெட்ரோல் டீசல் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆனால் வரி விதிப்புனால எங்கள் மீனவர் பாதிக்கப்படுகிறார். வரி விதிப்புனால எங்களுடைய தையலாடை தொழில் நசுங்குது, செருப்பு தொழில் நசுங்குது, முட்டை நசுங்குது, எல்லாமே நசுங்குது. நீங்கள் வந்து இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நீ லாபம் பண்ணது எங்கள் யாருக்கும் பிரயோஜனப்படலை. உன்னுடைய தவறான கொள்கையினால், தவறான அணுகுமுறையினால், இல்லது நீ வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவில் யாரையும் கையில் வச்சுருக்காதனால இவ்வளவு பெரிய பாதிப்பு நம்முடைய மக்களுக்கு வருது. அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்குது. நம்ம தெரியும் எம்எஸ்எம்இயில் ரொம்ப முன்னால் இருக்கும். அவள் தொழில்துறையில் ரொம்ப முன்னால் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு பேராபத்து, பெரிய பொருளாதார இழப்பு இவங்க சாங்ஷன்ஸ்னால் வரப்போகுது. மற்ற மாநிலங்களுக்கும் வரப்போகுது, எல்லாருக்கும் வரப்போகுது. இந்த சூழலில் தான் இந்த உண்மை வந்து மக்கள் புரிஞ்சிடணும். என்ன பொறுத்தவரை பிஜேபி என்ன பண்ணுதுன்னா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுது. அப்போ இந்த பிரச்சனை நம்ம பேசுவோம், அதுக்காக இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கு தாவிடுவோம், அப்படி போயிட்டுருப்போம். உலகம் பூரா ஓட்சோரி, வாக்கு திருட்டு என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வாக்கு திருட்டு வந்து பெரும் பேசுபொருளாக இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை வருது. அப்போ இன்னும் இந்த பிரச்சனை நாளைக்கு இது என்ன பிரச்சனை அவங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. முதலமைச்சர்களை கைது செய்யலான்னு ஒரு மசோதா வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அதுக்குள்ள 2 விஷயம் வந்தாச்சு. நீங்கள் வந்து குஜராத்தில் 10 கட்சிகள் இதெல்லாமே பாருங்க தம்பி. ஒரு பெரிய கட்சிக்கே 4300 கோடி ரூபா என்ன இருக்காது. பல முறை ஆட்சியில் இருந்த கட்சிக்கு எத்தனை கட்சிக்கு 4300 கோடி ரூபா பேங்கில் கான்ட்ரிபியூஷன் வந்துருக்கு தெரியாது. ஆனால் 10 கட்சி வெறும் 38 லட்சம் செலவு பண்ணியிருக்கு. எந்த தேர்தலையும் போட்டியிட்ட தடயங்கள் இல்லையா? அந்த 10 கட்சிக்கு 4300 கோடி ரூபா என்ன நன்கொடை வந்திருக்கா? அப்போ யார்கிட்ட வந்திருக்கோம்? எங்கேருந்து வந்திருக்கோம்? குஜராத்தில். அப்போ இது குஜராத் மாடலுக்கு இன்னொரு சிறப்பு. கண்டிப்பாக இந்த 10 கட்சிகளும் இவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பினாமி கட்சிகள் தான். அப்போ அது ஒரு பிரச்சனை வருது. இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 30 நாட்கள் சிறையில் வைத்தால் பதவியை குடியரசுத் தலைவரே பறிக்கலாம் அல்லது ஆளுநரே உத்தரவிடலாம். நீங்கள் 2-3 தினங்களுக்கு முன்னால் கூட கட்காரியுடைய துறையில் பல தவறுகள் நடந்திருக்கிறதாக நாம் படித்தோம். பல துறைகள், பல பிரச்சனைகள்.
ஒரு மாநிலத்தில் கூட பிஜேபிக்காரன் ஒரு தவறும் பண்ணலையா? எஃப்ஐஆர் கூட பதிவானது இல்லை. பண்ணலையா? ஏன் நீங்கள் பண்ணல? ஏன்னா ED உங்கள் கைப்பில்ல, IT உங்கள் கைப்பில்ல, CBI உங்கள் கைப்பில்ல. எல்லாரையும் வந்து தன்னாட்சி அதிகாரத்தை முடங்க செய்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அதை வச்சு தான் நீங்கள் முதல்வர்களுக்கு அமைச்சர்களுக்கு கைது பண்ண. நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி போடலாம்? யாரை வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம். லோக்கல் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நினச்சா யாரை வேணாலும் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் போய் தான் போராட முடியும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் சில சவால்கள் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம்? ஒன்றில் வந்து அதற்கேற்ற மாதிரிலாம் சட்டங்கள் இருக்கணும். யாரை கைது செய்வது எப்படி? இப்போ ஒரு காரணம்லாம் கைது செய்ய அது எந்த வழக்கும் இல்லை. எத்தனையோ வழக்குகள் பிஜேபி கவர்மெண்ட் போட்ட வழக்கு பல ஆண்டு காலம் சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வந்த பிறகு அந்த கேஸ் இல்லாமல் போயிடுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்டமும் நாடும் இங்கே வந்து ஒரு கைது செய்யப்பட்டு ஒரு மாதம் இருந்தால் போனால் இது வந்து தாட்ஃபுல்லாக வேணும்னு ஒரு ப்ரீமெடிட்டேட் இன்டென்ஷன், ஒரு முன்னாலேயே அவங்க திட்டமிட்ட ஒரு மனதறிவோடு கொண்டு வந்த ஒரு சட்டம். இந்த இடத்துல இந்த மொத்த விவகாரம், இந்த தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படுங்கிறதுல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்காரு. அவர் மிக கடுமையாக திமுகவை சாடுகிறார். முதலமைச்சர் அவர்கள் இதில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை செயல்படுத்தணும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனாவில் கூட நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்தோம். 2022க்கு பிறகு எக்கச்சக்க வரிகளை போட்டு நசி உறக்கூடிய நிலையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்க, உங்களால் இதை தடுக்க முடியல அப்படின்னுட்டு கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறார். நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். அரசியல் ரீதியாக தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் நெசவுத்துறை அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. பாஜக அதிமுகவுக்கு அங்கே கூடுதல் கடந்த முறை நிறைய ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க அந்த இடத்துல அரசியல் பண்ணி அதை தடுக்கிறதுக்குள்ள தடுப்பாட்டத்துக்குள்ள வரணும். ஆனால் அதை செய்யாததை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? தம்பி, ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து அவருடைய அறியாமை, இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு முதல்வராக இருந்தவர், பலமுறை அமைச்சராக இருந்தவர், கட்சியை வழிநடத்தக்கூடியவர், இந்த பிரச்சனைக்கு தன்மையை கூட அவர் புரிஞ்சுக்கிடல. இது ரஷ்யாட்ட போய் க்ரூட் ஆயில் வாங்கினதோ, அமெரிக்காட்ட வந்து உறவு கசப்பானதுக்கோ, நீங்களோ நானோ இங்கே இருக்கக்கூடிய முதல்வரோ இல்லை பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதல்வரோ காரணம் அல்ல. இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், மோடி அவர்களும் அவருடைய அரசும் தான். இந்த குறைந்தபட்ச உண்மை கூட இவருக்கு தெரியலைன்னா இவருக்கு உலக அரசியல் அல்லது ஒரு தேசத்தினுடைய அரசியல் ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட அவருக்கு இல்லை. நான் உண்மையிலே வருத்தப்படுவேன். ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ், ஒரு விஷயத்தை வந்து திசை திருப்புகின்ற வேலை. பிஜேபி நீங்கள் பாருங்கள், எப்போதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருதோ இப்படிப்பட்ட கைத்தடிகளை வச்சு இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி விடுவாங்க. இப்போது இந்த பிரச்சனையில் நம்முடைய முதல்வர் எங்கே வராரு, எப்படி வராரு, இது அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன சொல்கிறார்? இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் மிக பெரும் அளவுக்கு சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் முடங்குவதற்கான சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். உதாரணத்துக்கு இப்போ நூல் விலையை நீங்கள் கட்டுப்படுத்த தவறிட்டீங்க அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடத்திற்கான வரி இல்லை கமர்ஷியலுக்கான மின்சார விஷயங்கள் இதெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவருடைய அந்த அறிக்கையில் பதிவு பண்ணுறாரு. இதன் காரணமாக நலிவுற்றுடுச்சு. ஆனால் மத்திய அரசின் மீது இதை திசை திருப்பி தப்பிக்க பார்க்கிறது தமிழ்நாடு அரசு, திமுக அரசுன்னு. நீங்கள் அதாவது அவர் வந்து புள்ளி விவரங்களை படிக்கணும். ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டக்கூடிய புள்ளி விவரங்கள் படி தமிழ்நாட்டினுடைய growth ரேட் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி growth எப்படி இருக்குது, நம்ம அறிவிச்சதில்லை, ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தது. அவங்களுடைய கணிப்பில் நம்ம எப்படி முன்னே போயிருக்கோம், இதையாவது ஒரு குறைந்தபட்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் எங்கே வந்து மின்சாரத்துக்கு விலை கூடியிருக்கா, கூடியிருக்கு, டாக்ஸ் கூடியிருக்கா, கூடியிருக்கு, விலைவாசி கூடியிருக்கா, கூடியிருக்கு. இது வந்து கிராஜுவலாக நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். இது வந்து தவிர்க்க இயலாதது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சம்பளம் கூடியிருக்கா, கூடியிருக்கு, கட்டுமான பொருளுக்கு விலை கூடியிருக்கா, கூடியிருக்கு. அப்போது இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய வந்து நம்ம வாங்கக்கூடிய மிஷினரிக்கு விலை கூடுமா, கூடுது. அதே போன்று வர்த்தகம் பெருகுது, நிறைய தொழில்கள் வருது, நிறைய பேர் வேலை வாய்ப்பை வாங்காங்க, நம்முடைய அந்நிய செலவாணி மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கு. யாரும் அவருக்கு தெரியாதா?
அப்போ இது சைமல்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒன்று. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி, தொழில்துறையினுடைய வளர்ச்சி, இந்த வளர்ச்சி என்பது மிக கணிசமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது அது எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம கொண்டு போய் அமெரிக்காவில் கூடிய பொருட்களுக்கு விலை, இந்த விலை வந்து இதுவரை நம்ம வந்து 100 ரூபாய்க்கு விற்றோம்னா இப்போ 50% டேக்ஸு 150 ரூபாய் விற்கணும். இதுக்கு இடையில் வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய கம்பீட் பண்ண நம்ம முடியாது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டை இழப்போம். இந்த டேக்ஸை கட்டினோன்னா அங்கே விற்க முடியாது. ஸோ நமக்கு வந்து பாதிப்பு வருது. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? மாநில அரசு எந்த விதத்தில் காரணம்? நம்ம அமெரிக்காவுக்கு போகிற பொருளுக்கு இங்கே டேக்ஸ் போடுவோமா? இல்லை எந்த நாட்டுக்கு போகுதப்பா இது டேக்ஸை கூட்டுன்னு சொல்லுவோமா? நம்ம பண்ணல. எனவே அவர் வந்து ஒரு டைவர்சன் டாக்டிக்ஸு இல்லை ஒன்றில் போகிறாரு, இல்லைன்னா அவர் முழுமையான அறியாமையினால் அவர் பேசுகிறாரு. அதையும் தாண்டினா த மாரல் கரேஜ், த சிவிக் கரேஜ், ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச தைரியம், எது தப்போ அது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லாமல் அவர் பேசுகிறார். அவர் இன்னொன்று புரிஞ்சுக்கிடணும். இப்போ டாலர் மதிப்பை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் கூட நேற்றுக்கு வந்து ட்ரிப் போயிருக்காரு. எங்கேயுமே நான் பிரச்சனை தேடி பார்த்தா அவர் எதையும் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலை. சம்மந்தமெல்லாம் மூப்பனார்கள் விழாய்க்கு வந்திருக்காரு. பாவம் மூப்பனார் உயிரோடு இருந்திருந்தால் என்ன நினச்சிப்பாருன்னு பாருங்கள். அவர் இவங்களை என்னைக்காவது ஏற்றுக்கிடுவாரா? அவருடைய கொள்கை என்ன? அது வேறு பக்கம். அதுக்கு வந்துட்டு போனவங்க இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ எடப்பாடி கூட சேர்ந்துட்டு ஆமாம் திமுக தான் இது காரணம் அவங்க சொல்லியிருக்கலாமே, சொல்லலை, சொல்ல முடியாது. ஒழிச்சே போயிருக்கு. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு அமைச்சர்கள், நாங்கள் எங்கேயா போனால் கூட பத்திரிக்கை தேடி எங்களை பிடிச்சிருது. ஏதாவது கேள்வியை கேட்குது, நாங்கள் இன்னும் பதில் சொல்லிட்டு வரோம். ஒரு ஒன்றிய அமைச்சர், அதில் நிதியமைச்சர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய கிரைசிஸ் இருக்குது, பத்திரிக்கை தேடி இருக்காதா? அவ்வளோ நாசுக்காக பத்திரிக்கைக்கு சொல்லாமல் போயிட்டார். டாலர் வந்து இன்றைக்கி எவ்வளோ விலை போயிருக்கு? 88 ரூபா போயிருக்கு. உண்மையில் தம்பி, நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த டாலர் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைய சமயம் நம்ம அது சொல்லிட்டு விட்டுறோம். இது என்ன பாதிப்பு உள்ளது சாமானிய மக்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட சொல்லிட்டு பேசுவோம், அவங்களுக்கு அது தெரியாது. இவர் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த செல்ஃபோனை வந்து நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கணும் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அவன் 100 ரூபான்னு சொன்னால், இது 100 என்று மன்மோகன் சிங் பீரியடில் 66 ரூபா மேக்ஸிமம் வருது. 100 into 66, அப்போ இவ்வளோ ரூபா? 6600 ரூபா இருக்க விலை. 100 into 66. இப்போ மோடி அவர்கள் வந்த பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து 87, அப்போ இது ரூபா ஆகுது 8700 ரூபா ஆகுது. அப்போ 6600 வாங்கினா அதே செல்ஃபோனு இந்த டாலர் வீழ்ச்சி அங்கே 100 ரூபா தான், அந்த 100 கூட இல்லை. அன்னைக்கு 100 ரூபான்னா 66 ரூபா, மோடி அவர்கள் வந்த பிறகு 100 ரூபான்னா 8700 ரூபா. அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த இந்த சின்ன பிரச்சனைல இந்த 2 வாரத்தில் திரும்ப 1 ரூபா கொடுது. அப்போ இன்றைக்கி அது வாங்கினா 8850 ரூபா, திரும்ப 1500 ரூபா இந்த சின்ன விஷயத்தில் கொடுது. இதுதான் அதற்கான எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போய் எந்த பொருள் வாங்கினாலும் டாலர் மதிப்பில் தான் வாங்குவோம். அப்போ $1 சொன்னால் நம்ம பணத்துக்கு 87, இப்போ 88, 50. அப்போ எவ்வளவு பாதிப்பு நமக்கு வரும் நம்ம போனால். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க, அவன் டாலரில் காட்டுவான், அங்கே $100ன்னு சொல்லுவான். அப்போ நமக்கு எவ்வளோ போயிடும் அமௌண்ட்டு? இங்கே 8700 ரூபா, 8800 ரூபா. நீங்கள் அங்கே போய் டீ குடிக்கிறீங்க, டாலரில் சொல்லுவான். நீங்கள் அங்கே போய் ட்ரெயினில் இறங்குவீங்க, டாலரில் சொல்லுவான். எதுனாலும் அவன் டாலர்னு சொல்லுவான். அதை நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிச்சுமே இவ்வளோ நஷ்டம். இவர் பிள்ளை அங்கே படிச்சுட்டு இருக்கு, அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் வந்து அவன் டாலரில் சொல்லுவான், $2000. அதை வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணால் இன்னும் எவ்வளவு நம்ம கூடுதல் நஷ்டம் வரும். இப்படி ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு செயல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்திய மதிப்பினுடைய இது வீழச்சமே நமக்கு வந்து அடிவரும். அங்கேருந்து வாங்கக்கூடிய எந்த பரிவர்த்தனைக்கும் இதுதான் நம்ம நிலைமை. இனி நம்ம கொண்டு போனோம்னா இதுக்கு முன்னால் 87 ரூபாய்க்கு பொருளை கொண்டு போய் 100 ரூபாய்க்கு விற்றுடலாம். இப்போ
88 50 கொண்டு போனோம். அப்போ 2 வழியிலையும் நமக்கு என்னது, இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எனவே தான் இந்த டாலர் மதிப்பு ஏறுகின்ற இறங்குகின்ற நேரத்தில் நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் வருது. குறிப்பாக நம்முடைய பணம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்முடைய மதிப்பு உலக சந்தையில் என்ன செய்யணும், அந்த பணத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி போகிறோமோ அவ்வளோதான் நமக்கு நல்லது. ஆக மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியினுடைய கடைசி நேரத்தில் 2014 66 ரூபாய் இருந்த டாலர் இன்னைக்கு இந்த மாபெரும் ஆட்சியாளர்கள் இன்னும் சொல்லக்கூடிய இந்த பெரிய பொருளாதார மேதை நிர்மலா சீதாராமனா, அவரோட பொருளாதார மேதை நம்முடைய மோடி, சகல கலா வல்லவன் இன்னும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. விஸ்வகுரு இணைப்பு நிறுத்திட்டானுவேன். நீங்கள் பகல்காமில் முட்டைக்கால் போட்ட பிறகு இதுவரையிலும் அந்த விஸ்வகுரு உள்ள வார்த்தையை நான் எங்கேயும் பார்க்கல. போட்ட கேவலம் ஊர் சந்திச்சிருச்சிடும். அப்போது இவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? தம்பி, இதுக்கு என்ன பதில்? இப்போ நீங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது, இட் வாஸ் ஆப்வியஸ், வெளிப்படையாக தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுன்னா, நீங்கள் வந்து 21,000 கோடிக்கு ஃப்ளைட் வாங்கிட்டு மோடி சுற்றிட்டே வராரு. இவர் வெளிநாட்டுக்கு ஒரு பிரதமர் எதுக்கு போவார்? எனக்கு தெரிஞ்சு 2 காரணத்துக்கு தான் போக முடியும். ஒன்று, நம்முடைய வெளியுறவு கொள்கையை வலுப்படுத்துவதற்கு, இருநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாடுக்கு நமக்கு உள்ள உறவை மேம்படுத்தும், பலப்படுது. இது ஒன்று. இன்னொன்று, நமக்கான வர்த்தகம், நம்ம பொருட்கள் அங்கே விற்பதற்கு, காரியங்கள் செய்வதற்கு எல்லாம் பண்ணணும். இந்த 2 நமக்கு தெரியல. அப்போ வர்த்தகத்துக்கு நீங்கள் அதானி அம்பானி வர்த்தகத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுறியா? அது நம்ம எல்லா இடம் பார்க்கணும், நம்ம தெரியுது. சாமானியனுக்கு வர்த்தகத்தை மேம்படுத்த இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு நான் எங்கேயுமே பார்க்கல. அப்போ அப்படி ஒரு சம்பவம் இல்லை. அப்போ நீங்கள் சுற்றிட்டே வந்த உலகத்தை 21,000 கோடி ரூபாய் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கின அந்த வண்டியில் நீங்கள் இங்கே வந்து மேக் இன் இந்தியா, சுதேசி எல்லாம் பேசிக்கிட்டு அங்கே பெரிய வெளிநாட்டு கண்ணாடி, வெளிநாட்டு பேனா, வெளிநாட்டு செருப்பு, சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு போய் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க. என்னப்பா கதை? ஊரில் ஒருத்தர் அடிக்க போகிறான்னா 2 பேர் பக்கத்தில் நின்று சும்மா இருப்பார்னா சொல்லுவான். இந்த விஷயத்தில் இந்த மோடி விஸ்வகுருன்னு சொல்லிட்டு நடந்தவர் ஆதரவு ஒருத்தர் கூட வாய் பேசலையே. ஒரு ஆள் கூட, தம்பி இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் எங்கேயாவது போய் விளையாடுக்க நீங்கள் பார்த்துல எதாவது நாட்டில் போய் நான் பார்த்ததில்லை. எந்த நாட்டுக்கும் அந்த சுற்றி விளையாடுறது நம்ம பார்க்கல. ஆனால் சைனா முதல்ல போய் சொல்லிட்டு, நான் உங்க கூட இருக்கேன்ப்பா, இன்னும் ஜாமரை வச்சுக்க, இந்திய ஃப்ளைட் இங்கே வந்து அது ஜாமர் பிளாக் பண்ணோம். சிரியாக்காரன் சொன்னான், இன்னும் வச்சுக்கப்பா ட்ரோன் அடி, நாங்கள் பின்னால் இருக்கோம்னு. பங்களாதேஷ், நேபாள் எவனுமே வாதரங்கல்ல. நீங்கள் இங்கே திரும்பி பார்க்க நமக்கு ஆள் இல்லை, யாருமே வாய் திறக்கல. அப்போ நீங்கள் என்ன எங்கே சுத்தினியா, யாரை பார்க்க போனிய, என்ன பண்ணினியா, எங்களுக்கு தெரியாது. இது சாமானிய கேள்வி. அப்போ தொடர்ந்து உங்களுடைய கொள்கை மிகப்பெரிய அளவில் உலக அளவில் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள், இதனால் நம்ம எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி தொழிலில் நம்ம அடி, உறவுகளில் நம்ம அடி. அப்போ எங்கே போய் நிற்கும்ன்றது இன்றைக்கி சாமானியனுடைய கேள்வியாக இருக்குது. இந்த வரி விதிப்பு இது சார்ந்த விஷயங்கள்னு போகும்போது அரசியல் ரீதியாகவும் இங்கே இருக்கிறவங்க அணுகிறணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலே இது அதிமுகவோ மற்றவர்களோ அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கோர் ஓட் பேங்கையே காலி பண்ணாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த பின்னலாடை நிறுவனங்கள் மற்ற இடங்களில் எல்லாம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தான் மிக பெரும்பாலாக இருக்கிறது. அந்த வேலைவாய்ப்பு இழப்பீடு அப்படிங்கிற விஷயமும் அடுத்து ஒரு பெரும் நெருக்கடியாக வரும் இல்லைங்களா? 100% 100% வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த நெருக்கடி நமக்கு தொடர்ந்துன்னா பெரிய அளவில் நம்மளை இது பாதிக்கும். ஏன் பாதிக்கும்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் 32% வந்து அமெரிக்காவுக்கு பண்ணணும்னு சொல்லும். அப்போ ஒரு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய 100 ரூபாய்க்கான பொருளில் 32 ரூபாய்க்கு பொருள் வந்து போகக்கூடிய இடம் ஒரே ஷார்ட்டில் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப ஸ்டக் ஆகும். ஒரு 1%, 2%, 3%னா பெருசாக வெளியே தெரியாமல் மேனேஜ் பண்ணலாம்.
இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளை பாதிக்கும். 1/3 அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு இனி போக போக அவங்களுடைய தேச நாடுகள் இல்லது அவங்க சொன்ன கேட்கக்கூடிய நாடுகள் கூட நமக்கு இதே ரெஸ்பான்ஸை தந்துன்னா நம்ம எங்கே போயிடுவோம்? ஒன்று நமக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இது நீங்கள் அப்புறம் அமெரிக்கான்னு நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி அமெரிக்கா, நாளைக்கு அந்த ஆள் 4 பேர்ட்ட நீ வாங்காதான்னு சொன்னான்னா நீங்கள் என்ன பண்ண போறிய? ரெண்டாவது, இனி அந்த இஷ்யூ நமக்கு வரப்போகுது. அப்படி வரச்சும் நம்ம எப்படி எதிர்கொள்ளும்? எதுக்காவது இவங்கள்ட்ட திட்டம் இருக்கா? எதுக்குமே இவங்கள்ட்ட திட்டம் இல்லை. நீங்கள் இப்போ சைனாட்ட போகிறீங்க, ஓடோடி போகிற இந்த சைனாவுக்கு போகிறவங்க தம்பி நான் தப்பாக பார்க்கல. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக ஒரு பிரதமர் அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணலாம். இது இன்னும் அமெரிக்காவை என்ன செய்யலாம்? கொஞ்சம் கூட கோவப்படுத்தலாம். சரி, நான் உனக்கு வரி விதிப்பு வைக்க, அவன்கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணக்கூட முடியாமல் நீங்கள் போய் உங்களுக்கு முற்றிலும் எதிரியாக நீங்கள் பார்க்கக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து சீனா வந்து நம்முடைய நேச நாடா, சீனாவை நம்ம ஈஸியாக கை கொடுக்க முடியுமா? ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் நம்முடைய பிரதமர் திட்டமிட்டிருந்த ட்ரிப்பு போக்கும் மச்சா என்ன சொன்னான்? போகக்கூடாதுன்னு சொன்னான். எப்படி பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் இருக்கோ அதே மாதிரி சீனா ஆக்கியபைடு பிரதேசங்கள் பல நம்முடைய நாட்டில் இருக்குது. நமக்கும் சீனாவுக்கான முரண்பாடு என்பது நிறைய பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. அருணாச்சலை சேர்ந்த பாஜக எம்பி அதை நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். நீங்கள் இது மனசாட்சி உள்ள பிஜேபிக்காரன் பேசினான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தானே. எனக்கு இது பார்டரில் அவங்க என்ன செய்யாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததை பார்ப்போம். பகல்காம் சம்பவத்தோடு வந்து நீங்கள் வந்து சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர் என்று சொல்லி பாகிஸ்தானை அடிக்கணும் போகிறீங்க. உங்கள் ஃப்ளைட்ஸை திக்குமுக்காட வைத்த ஜாமஸ் சப்ளைடு பை சைனான்னு உங்களுடைய இராணுவ அதிகாரிகள் சொல்லலாம், நம்ம சொல்லலை. அதற்கு பிறகு சர்வதேச பங்கு சந்தையில் ரஃபேல் நிறுவனத்தினுடைய பங்குகள் வீழ்ந்ததும் அந்த ஜாமஸை உருவாக்குனதாக சொல்லப்படுவர்களுடைய பங்குகள் உயர்ந்தது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டராகவே சர்வதேச சமூகம் பார்த்தது. ஆமாம், அது பார்த்தது. ரெண்டாவது, அவங்க ஓப்பனாக சொல்ல நாங்கள் வந்து பாகிஸ்தானை கூட உண்டுன்னு. ஆப்ரேஷன் சிந்தூர் காயமே என்ன முடியலை, அதில் வந்து நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் என்று சொன்ன சீனாவோடு இவங்க போய் கைகோர்ப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு நேரத்தின் நிலைப்பாட்டை எடுத்துருவோங்கிற முடிவுக்கு பாஜக அரசு வந்துருச்சுன்னு நம்ம பார்க்க முடியாது. திரும்ப ஆபத்தான விளையாட்டை முடிச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேரரசு மாதிரி அவங்க தன்னை கட்டி எழுப்பி வச்சுருக்காங்க. யார்? அமெரிக்கா. நம்முடைய மக்கள் லட்சம் மக்கள் அங்கே இருக்குது. அப்போ அப்படி ஒரு திடீர் ஸ்டாண்ட் இவங்க எடுக்கணும்னா இது பல விஷயங்களை இவங்க உள்வாங்கிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு அடிப்படையில் நான் புரிதலுக்காக அந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். ரஷ்யா அங்கே போர்க்குற்றங்கள் செய்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாங்கணுமா அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி பெருமளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு நிலையில் ஒரு போர்க்குற்றத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்தவங்களாக தானே இருப்பாங்க. அதை நம்ம மற்றவர்களுக்கும் பொருத்தி பார்த்தா அப்படி ஒரு பொருத்தப்பாடுங்கிற இடத்துல ஏதோ ஒரு நிலைப்பாடை எடுக்கிற இடத்துக்கு மோடி அரசு வந்துருச்சுன்னு அதை நம்ம பார்க்க முடியாதா? அந்த ஒரு லீவரேஜை கொடுக்க முடியாதா? தாராளம் கொடுக்கலாம். நான் இப்போ அதுக்குள்ளே வரல. நீங்கள் வந்து இவங்க அங்கே போய் நீ வாங்காமல் போன இந்திய மக்களுக்கு, இங்கே இருக்கிற 150 கோடி மக்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? நீ வந்து க்ரூட் ஆயில் வாங்கின, சரி வாங்கிட்ட, நானே தம்பி நீங்கள் வந்து எனக்கு ஒரு சலுகை பண்ணுது, அந்த சலுகை நான் அனுபவிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அடி கிடச்சா தோணும், ஆமாம் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அந்த சலுகையை பெற்றுக்கிட்டோம், அடி கிடைக்கும். இந்த சலுகை எனக்கு வரல. இந்திய மக்கள் எந்த விதத்தில் இதை என்ன செய்யலை, பயன்பெறலை. கோயம்புத்தூர் மக்கள் இவர் க்ரூட் ஆயில் குறைஞ்ச விலை வாங்கினாலே எந்த பயனும் பெறல. திருப்பூர் மக்கள் இவர் க்ரூட் ஆயில் வாங்கினாலே எந்த பயனும் பெறல. நாமக்கல் மக்கள் பயன்பெறல, கடலோர மக்கள் பயன்பெறல. ஆனால் அவங்க மேலே சாங்ஷன் விழுகிறது. சாங்ஷன் வரைச்சுமே நான் பாதிக்கப்பட்டேன். அங்கே தான் நம்ம கொஸ்டின். நீ வாங்கலாமா வாங்காதன்னு சொல்ல நான் வரல. அது நாடாளுமன்றத்தில் இவங்க வச்சுருக்கணும். நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை இருட்டடி பண்ணிட்டாங்க. நான் இதை பற்றி ஒன்று எம்பிஸ்ட்டை காட்டேன், அவங்களுக்கே அதை பற்றி சொல்ல தெரியலை. ஏன் சொல்ல தெரியலைன்னா டிபேட்டே இல்லை. இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன உறவு இருக்குது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன உறவு இருக்குது, இது இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்களா தெரியுமா உங்களுக்கு? இவர் சொன்னாங்க பேரே வரலைங்கிற. ஆமாம், எதையுமே நீங்கள் பண்ணலையே. அப்போ எல்லாமே ஹைடன்சி வச்சுக்கூடிய மோடி அரசு எதுக்காக அங்கே வாங்கினாங்க? வாங்குகிற 2 நிறுவனங்கள் ஏற்கனவே
நம்ம மக்கள் வந்து கபலீகரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி என்பது இந்திய மக்களுடைய வளர்ச்சி தான் கீழே. ஆனால் அவங்க வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அவங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசு. நான் சொல்ல இதே மோடி அவர்கள் இந்த குரூட் ஆயிலை வந்து வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி இங்கே விலை குறைச்சி கொடுத்து இங்கே உள்ள ஓவரால் மக்கள் பயன்பட்டிருந்தா இந்த பணம் யார்கிட்ட நின்றுருக்கோம்? அம்பானிகிட்ட லட்சம் கோடி போயிருக்காது. அந்த பணம் யார்கிட்ட நின்றுருக்கோம்? நம்ம மக்கள்கிட்ட இருந்திருக்கும். அதானிகிட்ட பல லட்சம் கோடி போயிருக்காது. அப்படி பொதுமக்களிடம் அது தேங்கி இருக்கக்கூடிய சூழல்ல ஒருவேளை டேரிஃப் வந்திருந்தாலும் அதை தாக்குப்பிடிக்கும். தாக்குப்பிடிக்க முடியும். சாமானியர்கள் நிச்சயமாக தாக்குப்பிடிக்க முடியும். நம்ம பொருளாதாரம் இன்னும் வலுவாக இருந்திருக்கும். வாங்கும் திறன் கூடியிருக்கலாம். நம்முடைய பொருளாதாரம் இன்னும் வலுவாக நிச்சயமாக இருந்திருக்கும். இவர் நீ பொருளாதாரத்திலையும் எங்களை வலுவடைய செய்துட்ட. ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி அதுலேருந்து நீ க்ரூட் ஆயில அடிமாட்டு விலைக்கு நீ வாங்கியிருக்க. அப்போ லைபிலிட்டி தான் என்கிட்ட வருது. நஷ்ட கணக்கு மட்டும் தான் யார்கிட்ட வருது? மக்கள்கிட்ட வருது. லாப கணக்கு அம்பானிகிட்ட அதானிகிட்டையும் போயிட்டு. இதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு விரிவான உரையாடல், பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய பார்வைகளை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி.